அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் நாளை விசாரணை மேற்கொள்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு பெண் IPS அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த குழு அமைத்து தேசிய ஆணையத்தின் தலைவர் விஜயா ரகத்கத் உத்தரவிட்டுள்ளார். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி மற்றும் மராட்டிய மாநில முன்னாள் DGP பிரவீன் தீட்சித் IPS இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு நாளை பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பரிந்துரை செய்து அறிக்கையை தேசிய மகளிர் ஆணையத்திடம் அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் நாளை விசாரணை மேற்கொள்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு பெண் IPS அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த குழு அமைத்து தேசிய ஆணையத்தின் தலைவர் விஜயா ரகத்கத் உத்தரவிட்டுள்ளார். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி மற்றும் மராட்டிய மாநில முன்னாள் DGP பிரவீன் தீட்சித் IPS இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு நாளை பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பரிந்துரை செய்து அறிக்கையை தேசிய மகளிர் ஆணையத்திடம் அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.